சென்னையிலேருந்து 2 நாளாக சென்னையில் இருந்தாங்க. இன்னைக்கு காலையில் தான் வந்தாங்க. வந்த உடனே நமது பள்ளியோட 4வது ஆண்டு விழாவுக்கு நமது அழைப்பினை ஏற்று உடனடியாக சென்னையிலிருந்து வந்து திரும்பிய உடனே வந்து நமது பள்ளிக்கு வருகை கொடுத்திருக்கிறாங்க. மரியாதைக்குரிய திருமதி கீர்த்திகா முனியசாமி அம்மா அவர்களுக்கு மிகவும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி சார். திரு எம்.ஏ. முனியசாமி அஇஅதிமுக மாவட்ட கழக செயலாளர் ராமநாதபுரம் ஐயா அவர்களுக்கு சிறு வேலை இருப்பதனால வர முடியல. மரியாதைக்குரிய ஐயா திரு எம்.ஏ. முனியசாமி அஇஅதிமுக மாவட்ட கழக செயலாளர் ராமநாதபுரம். திரு சதன் பிரபாகரன் விஇ முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பரமக்குடி அம்மா பேரவை இணை செயலாளர் மற்றும் மரியாதைக்குரிய ஐயா திரு முருகன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் முதுகுளத்தூர் அமமுக மாவட்ட செயலாளர். மரியாதைக்குரிய ஐயா திரு எஸ் சண்முகம் எம்.ஏ. ஜிஜிடி டெபுட்டி சூப்பரிண்டென்டென்ட் ஆஃப் போலீஸ் துணை காவல் கண்காணிப்பாளர் முதுகுளத்தூர். மரியாதைக்குரிய ஐயா திரு எம். ராஜா பிஎஸ்சி காவல் ஆய்வாளர் கீழத்தூவல் காவல் நிலையம் ஐயா அவர்களுக்கும் நன்றி. திருமதி பத்மபிரியா ரீஜனல் டிரான்ஸ்போர்ட் ஆபீசர் மோட்டார் வாகன துறை. அனைவரையும் மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். மரியாதைக்குரிய ஐயா திரு சதன் பிரபாகரன் பிஇ முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பரமக்குடி அம்மா. திரு எஸ் சண்முகம் எம்.ஏ. ஜிஜிடி டெபுட்டி சூப்பரிண்டென்டென்ட் ஆஃப் போலீஸ் துணை காவல் கண்காணிப்பாளர் முதுகுளத்தூர். திரு எம். ராஜா பிஎஸ்சி காவல் ஆய்வாளர் கீழத்தூவல் காவல் நிலையம். திருமதி பத்மபிரியா ரீஜனல் டிரான்ஸ்போர்ட். எஸ். செந்தில்குமார் பிஏ எல்எல்பி ட்ரெஷரர் தமிழ்நாடு பிரைவேட் ஸ்கூல் அசோசியேஷன் ஐயா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு இருக்கிறோம். அனைவரும் கரவொலி எழுப்புமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். மரியாதைக்குரிய ஐயா ஏ. அப்துல் பாசித் எம்.ஏ. பிஎட் டிஸ்ட்ரிக்ட் கோஆர்டினேட்டர் தமிழ்நாடு பிரைவேட் ஸ்கூல் அசோசியேஷன். மரியாதைக்குரிய ஐயா ஏ. அப்துல் பாசித் எம்.ஏ. பிஎட் டிஸ்ட்ரிக்ட் கோஆர்டினேட்டர் தமிழ்நாடு ஐயா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். திரு எஸ். சேகர் எம்எஸ்சி பிஎட் எம்பில் சேர்மன் ஸ்ரீ சங்கீதா வித்யாலயா மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல் கருங்குளம் கடலாடி செக்ரட்டரி தமிழ்நாடு பிரைவேட் ஸ்கூல்ஸ் அசோசியேஷன் ராம்நாடு ஐயா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். திரு எம். நூரில் கரீம் எம்.ஏ. எம்எட் எல்எல்பி வைஸ் பிரசிடென்ட் தமிழ்நாடு பிரைவேட் ஸ்கூல் அசோசியேஷன் ராம்நாடு டிஸ்ட்ரிக்ட் ஐயா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். திரு எம். ஷா நவாஸ் காதர் ஜெனரல் பாடி மெம்பர் தமிழ்நாடு பிரைவேட் ஸ்கூல் அசோசியேஷன் ஐயா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். என். மன்சூர் அலி டிஸ்ட்ரிக்ட் அட்வைசர் தமிழ்நாடு பிரைவேட் ஸ்கூல் அசோசியேஷன் ஐயா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். மரியாதைக்குரிய ஐயா ஆர். வெண்மதிநாதன் பிஏ எம்எல் டெக் ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட் வைஸ் செக்ரட்டரி தமிழ்நாடு பிரைவேட் ஸ்கூல் அசோசியேஷன் ஐயா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். மரியாதைக்குரிய ஐயா டி. ரமேஷ் எம்பிஏ டிஸ்ட்ரிக்ட் அட்வைசர் தமிழ்நாடு பிரைவேட் ஸ்கூல் அசோசியேஷன் ஐயா அவர்களையும் மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். திரு ஆர். தமிழ்ச்செல்வம் மாநில முதல்நிலை ஒப்பந்தக்காரர் சிவசிவ குரூப்ஸ். மரியாதைக்குரிய ஐயா திரு ஆர். தமிழ்ச்செல்வம் மாநில முதல்நிலை ஒப்பந்தக்காரர் சிவசிவ குரூப்ஸ் பரமக்குடி ஐயா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். திரு துரைபாண்டி ஆசிரியர் முதுகுளத்தூர் ஐயா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். மரியாதைக்குரிய ஐயா தனபால் ஐயா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். திரு ஏ. திருமால் குருநாதர் ஐயா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். மரியாதைக்குரிய ஐயா ஏ. திருமால் குருநாதர் ஐயா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம்.
திரு டி புயல்நாதன் குருநாதர் ஐயா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். மரியாதைக்குரிய டாக்டர் ஜி முத்துக்குமார், பிரின்சிபல் கிருஷ்ணா இன்டர்நேஷனல் சிபிஎஸ்இ ஸ்கூல் சேர்மன் சார் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். மிஸ்டர் மொஹிதீன், சேர்மன் அப்துல் கலாம் சிபிஎஸ்இ ஸ்கூல் பரமக்குடி ஐயா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். எமது பள்ளியின் தலைவர் அவர்களை பெருமைப்படுத்தவும் ஆச்சரியப்படுத்தவும் உற்சாகப்படுத்தவும் ஒரு சிறப்பு விருந்தினர் ஒருத்தர் வந்திருக்கிறாங்க. அவர்களையும் கூப்பிடுறேன். திரு அண்ணா மச்சி சென்னை அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். எமது சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டுள்ள நவீன் மற்றும் சரத் அவர்களையும் மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். எமது பள்ளியின் தலைவர் அவர்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கறதுக்கு அண்ணாமச்சி சென்னை வந்திருக்கிறாங்க. அவங்கள மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். எமது பள்ளியின் ஆணிவேராக திகழும் ஐயா பள்ளியின் தலைவர் அவர்களின் மாமா மற்றும் தகப்பனார் அவர்களையும் மேடைக்கு வருமாறு அழைக்கிறேன். திரு பாண்டியன் ஐயா அவர்களையும் திரு செல்லச்சாமி ஐயா அவர்களையும் மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். மரியாதைக்குரிய ஐயா பாண்டியன் ஐயா அவர்களையும் மரியாதைக்குரிய செல்லச்சாமி ஐயா அவர்களையும் மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். எத்தனையோ பணிகளுக்கு இடையில் எமது பள்ளியின் முன்னேற்றத்திற்காக சிறப்பு விருந்தினராக நாங்கள் அழைத்த அழைப்பினை ஏற்று வருகை புரிந்துள்ள மரியாதைக்குரிய திருமதி கீர்த்திகா முனியசாமி, மாநில மகளிர் அணி இணைச் செயலாளர் முன்னாள் நகர்மன்ற தலைவர் அம்மா அவர்களை சிறிது உரையாற்ற வருமாறு அன்போடு அழைக்கின்றோம்.
கவினா இன்டர்நேஷ்னல் ஸ்கூலினுடைய ஆண்டு விழாவிற்கு என்னை அழைத்ததற்கு முதலில் நான் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். இத்தனை சீஃப் கெஸ்ட் வந்திருக்கும் போது என்ன பேச சொல்லி அழைத்ததற்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்து, இப்பள்ளியினுடைய சேர்மன் அன்பிற்குரிய சகோதரர் கண்ணதாசன் அவர்களுக்கும், பள்ளியினுடைய தாளாளர் அன்பு சகோதரி ஹேமலதா அவர்களுக்கும் என்னுடைய பாராட்டுகளை நான் முதலில் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏன்னா நான் ஒரு 7 மணிக்கு வந்தேன், 5 மணிக்கு ஆரம்பிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். எனக்கே டயர்ட் ஆயிடுச்சு டான்ஸ் பார்த்து. அந்த அளவிற்கு மெனக்கெடல், ஒவ்வொரு நிகழ்விற்கும் ஒவ்வொரு பாட்டுக்கும் இவ்வளோ மெனக்கெட முடியுமா? எவ்வளோ ஸ்கூலில் நம்ம ஆனுவல் டேக்கு போயிருப்போம், ஆண்டு விழாக்கெல்லாம் போய் நிறைய நிகழ்வுகளை நிறைய ப்ரோக்ராம் எல்லாம் பார்த்துருக்கேன். இவ்வளவு மெனக்கெடல் இருக்குமாங்கிறது சந்தேகம்தான். ஒவ்வொரு பாடலுக்கும் தனித்துவமான ஒரு முயற்சி எடுத்து சிறப்பாக ஒவ்வொரு நிகழ்வையும் அமைத்து கொடுத்த ஸ்டாஃப்ஸ்க்கு முதல்ல என்னுடைய மிகப்பெரிய பாராட்டுகளை நான் தெரிவிச்சுக்கிறேன். அதில் குறிப்பாக சொல்லணும்னா அந்த சூரசம்ஹாரம் அந்த பாட்டுக்கெல்லாம் உண்மையிலே எவ்வளோ நீங்கள் கஷ்டப்பட்டிருப்பீங்க. அந்த உடைகள்லேருந்து அவர்களுடைய மேக்கப்லேருந்து அதற்கான அந்த தேவைகளிலிருந்து ஒவ்வொன்றையும் பார்த்து செஞ்சு மிக சிறப்பாக ஒவ்வொரு நிகழ்வையும் தருவதற்கு நீங்கள் எவ்வளோ நாள் உழைச்சிருப்பீங்க, எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பீங்கிறது தெரியுது. மாணவர்களுக்கு என்னுடைய பாராட்டுகளை தெரிவிப்பதோடு அதற்காக முழு முயற்சிகளை எடுத்த ஆசிரியர்களுக்கும் என்னுடைய பாராட்டுகளை தெரிவித்து, அதற்காக அந்த ஆசிரியர்களுக்கு முழு சுதந்திரத்தை அளித்து அவர்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்த பள்ளியினுடைய தாளாளர் அவர்களுக்கும் தலைவர் அவர்களுக்கும் என்னுடைய பாராட்டுகளை தெரிவித்து, என்னை சீஃப் கெஸ்ட் அட்ரஸ் பண்ணணும், நிறைய நேரம் பேசணும் அப்படின்னா நான் ஒரு 5 மணிக்கெலாம் வந்திருக்கணும். இங்கே 8 மணிக்கு மைக்கு கொடுத்து இன்னும் குழந்தைகளையெல்லாம் அமர வச்சு பெற்றோர்களையும் அமர வைத்து, எப்போ நம்ம பிள்ளை இன்னும் வந்து டான்ஸ் ஆட போதும்னு இன்னும் காத்து கொண்டு இருக்கக்கூடிய அன்பான பெற்றோர்கள்லாம் இங்கே இருக்கிறீங்க. உங்களை சோதிக்க விரும்பாமல் சுருக்கமாக என்னுடைய உரையை நான் முடித்துக் கொள்கின்றேன். நம்பிக்கை. என்னுடைய அன்பான மாணவ செல்வங்களுக்கு நான் சொல்லுவது, தன்னம்பிக்கை வேண்டும், உங்களுடைய வாழ்விலே விடாமுயற்சி வேண்டும், உங்களுடைய கனவு பெரிதாக இருக்க வேண்டும். எத்தனையோ தலைவர்கள் சொல்லியிருக்காங்க, நம்முடைய அப்துல் கலாம் ஐயா சொல்லியிருக்காங்க, நம்முடைய கனவுகள் பெரிதாக இருக்க வேண்டும். அந்த கனவுகள் பெரிதாக இருக்கும் பொழுது, நம்முடைய லட்சியம் பெரிதாக இருக்கும்போது, நம்முடைய அதை அடையக்கூடிய எல்லை என்பது மிக பெரிதாக இருக்கும். ஆகவே நீங்கள் உங்களுடைய லட்சியங்களிலே வெற்றியடைய, உங்களுடைய லட்சியங்கள் மிக பெரிதாக இருக்கக்கூடிய அந்த லட்சியங்களிலே வெற்றியடைய, நீங்கள் அனைவரும் வெற்றியடைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை நான் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொண்டு, பள்ளியினுடைய நிறுவனத்திற்கு என்னுடைய வேண்டுகோளாக, நிறைய டான்ஸ் ப்ரோக்ராம்லாம் பார்த்தோம், என்னுடைய வேண்டுகோளாக நான் சொல்லுவது, வாசிப்பு திறனை நீங்கள் குழந்தைகளுக்கு இருக்கான்னு தெரியல, அதற்கான கிளாஸ் வந்து ஸ்பெஷல் கிளாஸ் இருக்கான்னு தெரியல, இருக்கும். அதை வந்து நீங்கள் இன்னும் மேம்படுத்த வேணாம். நான் இப்போ இருக்கக்கூடிய இந்த சோஷியல் மீடியா உலகத்தில் நம்முடைய மாணவர்களுக்கு நாம் போதிக்க வேண்டிய முக்கியமான ஒரு பணி என்பது வாசிப்பு திறன். அந்த வாசிக்கக்கூடிய அந்த புத்தகங்களை வாசிக்கக்கூடிய பழக்கம் பெறுவதன் மூலமாக தான் அந்த செல்போன் பயன்பாட்டை நாம் குறைக்க முடியும் என்பது என்னுடைய எண்ணம். அதனால் எவ்வளவுக்கு நம்ம அதிகமாக அந்த பழக்கத்தை நம்மளுடைய பிள்ளைகளுக்கு நாம் என்னென்னா நம்ம சொன்னோம் அப்படின்னா, படிங்க, புக் எடுத்து படிங்க, வாசிப்பதுன்னு நம்ம மேம்படுத்துங்க அப்படின்னு சொன்னாலும் அது செயல்பாட்டுக்கு வராது. ஆனால் பள்ளிகளில் இருந்து அந்த பழக்கம் கொண்டு வரும் பொழுது அது ஒரு மிக நல்ல பழக்கமாக இன்று இருக்கக்கூடிய கால சூழ்நிலையிலே அது ஒரு நல்ல வாய்ப்பாக மாணவர்களுடைய எதிர்காலத்திற்கு இருக்கும் என்று கூறி, எங்களெல்லாம் ஒரு சேர் போட்டு உட்கார வச்சுருந்தாங்கன்னா நாங்களும் மணிக்கணக்காக பேசுவோம். சேரெல்லாம் போடும்போதே தெரியுது, சீக்கிரம் பேசி முடிச்சிருங்க அப்படின்னு. நான் அவர்களுடைய குறை சொல்வதாக சொல்லலை, எங்களுக்கான அந்த இது. ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய பெற்றோர்கள் என்ன நோக்கத்திலே உங்கள் பிள்ளைங்கள்லாம் நீங்கள் வந்து சேர்த்துருக்கீங்க, வருங்காலத்தை நம்முடைய தாளாளர் அவர்களிடமும் தலைவர் அவர்களிடம் உங்களுடைய குழந்தைகளுடைய எதிர்காலத்தை அவர்களிடம் ஒப்படைத்திருக்கின்றீர்கள். அந்த நம்பிக்கையை அவர்கள் முழுவதுமாக பூர்த்தி செய்வார்கள். ஏன்னா சிபிஎஸ்சி ஸ்கூல் நம்ம பரமக்குடியிலலாம் இல்லை. முதல்ல என்னுடைய குழந்தைகள்லாம் இங்கே படிக்கும் பொழுது சிபிஎஸ்சி ஸ்கூலே இல்லை. நான் ஒரு 5th வரைக்கும் படிக்க வச்சுட்டு அப்புறம் மதுரையில் போய் படிக்க வச்சேன். இப்போ மருத்துவராகவும் பையன் வந்து வெளிநாட்டிலையும் படிச்சுட்டு இருக்கிறாங்க. இப்போ உங்களுக்கு இப்போ இருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கு மிகப்பெரிய வாய்ப்பு. சிபிஎஸ்சி சிலபஸ்லையும் ஸ்கூல் இருக்குது, ஐசிஎஸ்சி சிலபஸ்லையும் ஸ்கூல் இருக்குது. அங்கே இருக்கிற ஐசிஎஸ்சி எவ்வளோ பெரிய வாய்ப்பு.
முதலில் இந்த ஒரு பெரிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த நம்முடைய தலைவர் அவர்களுக்கும் தாளர் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்து, இந்த நிறுவனம் மென்மேலும் இன்னும் பல வருட காலங்கள் ஆண்டு விழா நடக்கும், நானும் வந்து கலந்துக்குவேன் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரு 10 வருஷம் கழிச்சு கூட நான் வருவேன். அப்படி வரும் பொழுது இந்த நிறுவனம் இன்னும் மென்மேலும் வளர்ச்சி அடைந்து நம்முடைய தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய புகழ்பெற்ற ஒரு கல்வி நிறுவனமாக வளர என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த நிகழ்வுக்கு வந்திருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கும் குழந்தைகளுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நேரம் கருதி ரத்தின சுருக்கமாக தனது உரையை முடித்தமைக்கு மிகவும் நன்றி அம்மா. மரியாதைக்குரிய எஸ் செந்தில்குமார் BA